வணக்கம். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் செய்கிறது எப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஸ்வீட் கார்ன் செய்கிறதுக்கு முதல்ல சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். அதுக்கு தண்ணி அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பபிள்ஸாக வருது பார்த்தீங்களா? அதுக்கு வரைக்கும் மூடியே இருக்கட்டும். நல்லா தண்ணி சூடு ஏறிச்சு, கொதிக்குது. இப்போ அதுக்குள்ளே போட்டுக்கலாம். 1 கிலோ ஸ்வீட் கார்னு. இது நம்ம 2 ரெசிபியாக செய்யலாம். ஒரு நிமிஷம் போல் வச்சாச்சு. தண்ணியில் நல்லா கொதிச்சு இதாகிடுச்சு, போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிச்சிடலாம். முதல்ல இப்போ வேக வச்சு எடுத்துட்டோம். சுடு தண்ணிக்குள்ளே போட்டு எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதுக்குள்ளே அப்படியே அமுத்திக்கலாம். சூட்டு மழையே இருந்ததுன்னா அப்படியே உருகிட்டும். எண்ணெய் நல்லா கரைஞ்சிட்டு இருக்குது பாருங்க. இதாக கொஞ்சமாக தான் இருக்குது இன்னும். போடவே இது அப்படியே இதாயிரும். இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்புத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக பொடுசாக நறுக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தலை பொடுசாக நறுக்கி வச்சுக்க அதையும் அதோட போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பாதி கார்ன் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அதை வேறு மாதிரி ஒரு ரெசிபி செய்யலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு எடுத்தது. கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு 1 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கூட கொஞ்சமாக மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். கார்ன் வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். ரொம்பவும் ஆறல, ரொம்பவும் சூடாக இல்லை, மீடியமான சூட்டில் அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வரன்னு பொங்காட்டிக்கு லைட்டாக தண்ணி தெளித்து இது பண்ணி வச்சுக்கிறேன். வரும் நல்லா கலந்துருச்சு எல்லாம். இனிமேட்டுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சு, பேன் சூடுன்னு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காய்ஞ்சோன்னே இதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ அது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கலாம். கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது அந்த மொறுமொறுப்பு இருக்கும்போதே சாப்பிட்றணும். அப்போ தான் சூடாக நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்றேன். அதை புழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டு அது கூடவே கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக வெங்காயம் போதும். சுவையான ஸ்வீட் கார்ன் ரெடி. ரெடி ஆயிடுச்சு. இது சும்மா சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வெண்ணெய், மிளகுத்தூள், உப்புத்தூள், மிளகாத்தூள் போட்டு அப்படியே செஞ்சது. வெறுமனே பச்சையாக அடுப்பில் வச்சு எதுவும் செய்யலை, கொதிக்க மட்டும் எடுத்து வச்சது. இது பார்த்தீங்க நீங்களே பொரிச்சு எடுத்தேன். இது ஒரு வகையான டேஸ்ட், நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு நல்லா இருக்குது. அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு, ரெண்டுமே நல்லா இருக்குது.
நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இது ஒரு தனி சுவை.